السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த சூறாவை நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த வீட்டிலே இந்த சூரா தொடர்ச்சியாக ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிற்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்று கூறிய மிகவும் சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதம் வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதக்கூடியவராக இருந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், எனக்கு ரஜபிலும் அதே போன்று ஷஅபானிலும் பரக்கத் செய்திடு. வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு என்று அல்லாஹ்விடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று இந்த சூறாவை இந்த மாதம் முழுவதும் ஓதுவோம். அதே போன்று இந்த சூறாவை நமது வாழ்க்கையில் நாம் வளமையாக்கிக் கொள்வோம். மிகவும் சிறந்த ஒரு சூறா. இந்த சூறாவை யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சூறா, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா. ஒரு சஹாபியை கலீஃபா அவர்கள் அதாவது நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அவர் மரண தருவாயிலே இருக்கிறார்கள். அவர் அந்த சஹாபியிடம் கேட்கப்படுகின்றது, நீங்கள் இத்தனை பெண் பிள்ளைகளை விட்டு செல்கிறீர்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்காக ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்டதற்கு அந்த சஹாபி கூறுகிறார்கள், நான் எனது பெண் பிள்ளைகளுக்கு இந்த சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதனை அவர்கள் ஓதும் பொழுதெல்லாம் ஒரு போதும் நமக்கு வறுமை ஏற்படாது என்று அந்த சஹாபி கூறுகிறார்கள். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன் என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா தான் சூரத்துல் வாக்கியா. குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அதே போன்று இந்த சூரத்துல் வாக்கியாவினுடைய சிறப்பு தான், இதனை யார் அதிகமாக ஓதுகிறாரோ, ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது. அல்லாஹ் ரிஸ்குடைய வாசல்களை திறந்து கொடுப்பான். செல்வ செழிப்போடு அவர்களை வாழ வைப்பான். பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலையை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான்.